5.4 6 sum. Find the equation of a straight line passing through the points 6, minus 2 and perpendicular to the line joining the points 6, 7 and 2, minus 3. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லைன் இருக்குது, அந்த லைனோட பாயிண்ட்டு 6, 7 ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 2, minus 3 இருக்குது. இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது. அந்த லைனு எந்த பாயிண்ட்டை டச் பண்ணி போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு பாயிண்ட் எங்கேன்னு தெரில நமக்கு, 6, minus 2ன்ற பாயிண்ட்டை டச் பண்ணி போகுது. இப்போது இதோட ஈக்குவேஷன் நான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இது ரெண்டையும் வச்சு M1 கண்டுபிடிப்பேன். M1 கண்டுபிடிச்சிட்டாலே M2 ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பர்பண்டிகுலர் லைன் இருக்குதுன்னா இது M2 கண்டுபிடிக்கலாம். எப்படி? M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு மைனஸ் 1ங்கிற ஃபார்முலா வச்சு நான் இந்த M2வை கண்டுபிடிச்சிருவேன். M2வும் கிடச்சிச்சு, ஒரு பாயிண்ட்டும் கிடச்சிச்சு, செட் பாயிண்ட்டும் கோஆர்டினேட்ஸும் கிடச்சிச்சின்னா 1 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் இதை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்குவேன். இப்போ என்ன பண்ணுறான், இது ரெண்டையும் வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். சொல்யூஷன் 6, 7 and 6, 7 and 2, minus 3. ஆச்சா, இது x1 y1, இது x2 y2. 2 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு ஃபார்ம் வச்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? M1 ஈக்குவல் டு y2 மைனஸ் இது y1, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. y2 என்னது மைனஸ் 3, y1 மைனஸ் 7 டிவைடட் பை x2 என்னது 2, x1 minus 6 equal to minus 10 by minus 4. மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடும். இதில் 5 2s ஆர், இதில் 2 2s ஆர். அப்போது M1 ஈக்குவல் டு 5, 2. ஆச்சா, இப்போது M1 கிடச்சிச்சு, இந்த லைனோட ஸ்லோப் கிடச்சிச்சு 5, 2ன்னு. இதை வச்சு நான் இதை கண்டுபிடிக்கலாம். எப்படி? இது ரெண்டும் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்கல்ல கொஸ்டின்லே. பர்பண்டிகுலர் இருக்குன்னா எப்படி இருக்கும்? M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு மைனஸ் 1 இல்லையா? அப்போ M1 5, 2 இன்ட்டு M2 ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த 2 இந்த பக்கம் போயிடுமா? மேலே போய்டும் இல்லையா? மேலே போய்டும், 5 கீழே வந்துடும். அப்போது M2 ஈக்குவல் டு மைனஸ் 2 பை 5. M2 ஈக்குவல் டு மைனஸ் 2 பை 5. அப்போது M2ஓட ஸ்லோப் என்னது? மைனஸ் 2 பை 5. அப்போது ஒரு ஸ்லோப்பு கிடச்சிச்சு, ஒரு கோஆர்டினேட்ஸும் கிடச்சிச்சு. அப்போ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் 1 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு நான் இது சால்வ் பண்ணிக்குவேன். 1 பாயிண்ட் ஃபார்முலா என்னது? y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. இது x1, இது y1, இது m. ஆச்சா, எதோட m? பர்பண்டிகுலர் லைன் இல்லையா, அதோட m, M2. அப்போது y மைனஸ் 2 இல்லையா, மைனஸ் 2 ஈக்குவல் டு m என்னது? மைனஸ் 2 பை 5 எக்ஸ் மைனஸ் 6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? அப்போது y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 2 பை 5 எக்ஸ் மைனஸ் 6. இந்த 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போது 5 இன்ட்டு y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் உள்ள டேரெக்டாகவே. 5y ப்ளஸ் 10 ஈக்குவல் டு மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12. இப்போ நம்ம எல்லாமே ஈக்குவேஷன் என்னது? எல்லாமே ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்போ எல்லாமே இந்த எல்லா டம்மையும் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போது மைனஸ் 2x இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 5y, இது ஏற்கனவே ப்ளஸ் 12 இருக்குது, இது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன இருக்குது? மைனஸ் 2x மைனஸ் 5y, இதை கழிச்சுன்னா என்ன வரும்? ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 இல்லையா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸில் முன்னாடி மைனஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? மல்டிப்ளை பை மைனஸ் 1. இப்போ நான் என்ன வரும்? 2x ப்ளஸ் 5y மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் இல்லையா? மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் ஈக்குவேஷன்.